ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 188 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.07% நெகட்டிவ்ல 17,396ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பஜாஜ் ஃபின்சர்வ், ஐடிசி, நெஸ்லே இந்தியா அண்ட் HCL டெக். என்னடா இது டாப் கெய்னர்ஸில், அதுவும் மார்க்கெட் ஃபால் ஆனப்போ டாப் கெய்னர்ஸில் ஐடிசி இருக்கேன்னு பார்க்காதீங்க. அதோட ரீசன் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுவே நிஃப்டியோட டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, UPL அண்ட் BPCL அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டீல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதோட ரீசனும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 666 பாயிண்ட்ஸ், மறுபடியும் ஏதோ பெய் நம்பர் வந்திருக்கு. ஓகே, 666 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.76% நெகட்டிவ்ல 37,145ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு ஸ்டாக்கும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகல. அண்ட் இது டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஃபெடரல் பேங்க், PNB, RBL பேங்க், SBI அண்ட் IndusInd பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்போ நம்ம நேற்று வீடியோலே பேசியிருந்தோம். செப்டம்பர் 21 அண்ட் 22 வந்து யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதோட அவுட்கம் எப்படி இருக்குமோன்ற ஃபியரில் இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே போல் நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அதாவது மெட்டல் ஸ்டாக்ஸான டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், ஹிண்டால்கோன்னு மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அண்ட் இப்படி மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஃபாலோ ஆனதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருந்து வந்த அப்டேட்ஸ். அதாவது சைனாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேங்க்ரப்ட் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதாவது இந்த சைனாக்கு சேர்ந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பரான எவர் கிராண்ட்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு கேஷ் கிரன்ச்சில் இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் அவங்களோட ஓன் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்தே கேஷை கேட்டாங்க. அதாவது யாரெல்லாம் கம்பெனி கிட்ட இருந்து போனஸ் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே இப்போ கம்பெனிக்கு ஓரளவுக்கு ஷார்ட் டேர்ம் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து மணி கேட்டு இந்த கம்பெனிக்கு லெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் சில பேர் வந்து பேங்க் கிட்ட இருந்து பாரோ பண்ணியும் இந்த கம்பெனிக்கு லெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த எவர் கிராண்ட்ன்ற கம்பெனி அவங்களோட லோனை வந்து சடனாக பே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் அண்ட் அதே போல் ஹோம் பயர்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனியோட ஆஃபீஸஸ்க்கு முன்னாடி கேதர் பண்ணி பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது நாங்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்சது, எங்களோட மணியை திருப்பித்தா அப்படின்ற மாதிரி பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த கம்பெனி பே பண்ண வேண்டிய டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $305 பில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்கிறப்போ கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடின்னு சொல்லலாம். அண்ட் இந்த அளவுக்கு லைபிலிட்டிஸ் அவங்களால கட்ட முடியாமல் பேங்க்ரப்ட் ஆனாங்கன்னா அது சைனாவோட ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கே ஓரளவுக்கு இஷ்யூ கிரியேட் பண்ணும். அண்ட் இந்த கம்பெனிக்கு லெண்ட் பண்ண மெயின் லெண்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட லோனை ஓரளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மற்ற சில லெண்டர்ஸ் வந்து ரீபே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து அவங்களோட பாண்ட்ஸுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். அதாவது மார்ச் 2022 எக்ஸ்பயர் ஆகிற பாண்டுக்கு இந்த செப்டம்பர் 23 அன்னைக்கு அரௌண்ட் $83.5 மில்லியன் வர்த்துள்ள இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணணும். அண்ட் இது போல் மார்ச் 2024 பாண்ட்ஸுக்கு இந்த செப்டம்பர் 29 அன்னைக்கு கிட்டத்தட்ட $47.5 மில்லியன் வர்த்துள்ள இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 30 டேஸ்க்குள்ளே பே பண்ணலன்னா பாண்ட்ஸ் டிஃபால்ட் ஆகும். ஸோ இப்படி இந்த கம்பெனியை பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி சைனாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஃபினான்ஷியலாக இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மெட்டல்ஸ்க்கான லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட்டான சைனாவில் மெட்டல்ஸோட டிமாண்ட் இம்பாக்ட் ஆகுது. ஸோ இந்த ரீசன்னால இன்னைக்கு மெட்டலோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே நெகட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ இப்படி ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே இம்பாக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஓவர் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து லூப்பினோட அப்டேட்டை பார்க்கலாம். US FDA பார்த்தீங்கன்னா லூப்பினோட கோவா பிளான்ட்டுக்கு 7 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக லூப்பினோட கோவா பிளான்ட்டுக்கு 2017 இருந்தே US FDA கிட்ட இருந்து வார்னிங் லெட்டர் இருக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை இப்போ US FDA மறுபடியும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதாவது செப்டம்பர் 6 இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும். அதாவது பொதுவாக எந்த ஒரு ஃபெசிலிட்டியில் ஆல்ரெடி வார்னிங் லெட்டர் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டியில் இன்ஸ்பெக்ஷன்றது கொஞ்சம் அதிகமான நாள் ஆகும். ஸோ இப்படி 2 வீக்ஸ் வந்து அவங்களோட கோவா பிளான்ட்ல இன்ஸ்பெக்ட் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 7 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்படி அப்சர்வேஷன்ஸ் வந்ததுன்னா அது கம்பெனிக்கு நெகட்டிவாக இருக்கும். ஆனால் எந்த மாதிரி அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும். அண்ட் இப்போதைக்கு எந்த மாதிரி அப்சர்வேஷன் தெரியல. ஆனால் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அப்சர்வேஷன்ஸை சீக்கிரமாகவே அட்ரஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக லூப்பின் கம்பெனி பார்த்தீங்கன்னா கோவா ஃபெசிலிட்டிக்கு வார்னிங் லெட்டர் இருக்கிறதுனால அதோட ஃபெசிலிட்டியோட டிபெண்டன்சியை ஓரளவு குறைச்சிக்கிட்டாங்க. அதாவது அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த நியூ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட புது ஃபெசிலிட்டியான நாக்பூர்ல இருந்தா வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே போல் கோவா ஃபெசிலிட்டிக்கு வார்னிங் லெட்டர் இருந்தாலும் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. புது ப்ராடக்ட்ஸுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டியில் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த வார்னிங் லெட்டரோ இல்லை இந்த அப்சர்வேஷன்ஸோ வந்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எர்னிங்ஸை அந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணாது. ஆனால் ஸ்டில் வார்னிங் லெட்டர் இருக்கிறதோ இல்லை அப்சர்வேஷன் இருக்கிறதோ ஓரளவுக்கு சென்டிமெண்டலாக நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, அடுத்து இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. அதாவது இஐ ஹோட்டல்ஸ், தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அண்ட் இதே போல் சாலட் ஹோட்டல்ஸ் அண்ட் இதே போல் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஓவரால் எக்கனாமி ஓரளவுக்கு அன்லாக் ஆகிட்டு இருக்கிறதும், வேக்சினேஷன் டிரைவ்ன்றது நல்லாவே ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறதும், அண்ட் நம்ம இந்தியாவில் சீக்கிரமாகவே இன்டர்நேஷனல் டூரிசம் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற சில அப்டேட்ஸ் வந்ததுனால இதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து ஐடிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு குளோபல் புரோக்கரேஜான ஜெஃப்ரிஸ் வந்து ஐடிசிக்கு அவுட் பர்ஃபார்மன்ற ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 275 இருந்து இப்போ 300க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு என்ன ரீசன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ பொதுவாக டொபாக்கோக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் எந்த ஒரு டேக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணாததுனால ஐடிசிக்கு பாசிட்டிவ் அப்டேட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவரால் எக்கனாமி வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறதுனால கமிங் குவார்ட்டர்ஸில் டொபாக்கோட வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதனால் அதோட எர்னிங்ஸும் நல்லாவே ரெக்கவரி ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது போல் வேல்யூவேஷனும் அட்ராக்டிவாக இருக்கிறது இந்த ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக சொல்கிறாங்க. அண்ட் இது போல் ஐடிசிக்கு வந்து ஹோட்டல் பிஸ்னஸும் இருக்குது. ஆனால் ஐடிசியோட ஓவரால் ரெவன்யூவில் பார்க்குறப்போ ஹோட்டல் பிஸ்னஸ்ன்றது ஓரளவுக்கு ஸ்மால் போர்ஷன் தான். ஆனால் ஓவரால் எக்கனாமி அன்லாக்கிங்கில் ஹோட்டல் பிஸ்னஸ், டொபாக்கோ பிஸ்னஸ் எல்லாமே நல்லாவே ரெக்கவரி ஆகுறதுன்றது ஐடிசி கம்பெனிக்கு ஓவராலாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இனி ஐடிசியை மீம் ஸ்டாக்காக பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். கொட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து கேஃபின் டெக்ன்ற கம்பெனியில் அரௌண்ட் 310 crores 9.98% ஸ்டேக் வாங்க போகிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அக்விஷன்ன்றது அக்டோபர் 2021 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஃபின் டெக்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சொல்யூஷன்ஸை, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு அண்ட் இதே போல் பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கு டெக்னாலஜி சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. அண்ட் இதே போல் ஆர்டிஏ சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது ரிஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்சி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற 44 மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸில் கிட்டத்தட்ட 25 ஏஎம்சிஸ்க்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து நியூ டெல்லி டெலிவிஷன்ன்ற என்டிடிவியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி குரூப் வந்து என்டிடிவி அக்வயர் பண்ண போகிறதா மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ்னால இன்னைக்கு என்டிடிவியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ஸோ இப்படி அதானி குரூப் வந்து மீடியா செக்டாரில் என்டர் ஆக போகிறாங்கன்ற ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதானி என்டர்பிரைசஸ் வந்து முன்னாடி ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ண சஞ்சய் புகலியாவை அதானி குரூப்போட மீடியா இனிஷியேட்டிவ்ஸ்க்கு சிஇஓ அண்ட் எடிட்டர் இன் சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த சஞ்சய் புகலியா எங்கெல்லாம் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறப்போ குவிண்ட் டிஜிட்டல் மீடியாவில் பிரசிடென்ட் அண்ட் எடிட்டோரியல் டைரக்டராக இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடியும் வந்து சிஎன்பி ஆவாஸில் ஹெட்டாக இருந்திருக்காரு, ஜி நியூஸில் ஹெட்டாக இருந்திருக்காரு, ஸ்டார் நியூஸை வந்து ஹிந்தியில் செட்டப் பண்ணியிருக்காரு. அண்ட் இது போல் ஆஜ் தக்கோட ஃபவுண்டிங் டீமாகவும் இருந்திருக்காரு. அண்ட் இது பிரிண்ட் சைடுன்னு பார்க்குறப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் அதே போல் நவ்பாரத் டைம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதே போல் 1990s பிபிசி ஹிந்தி ரேடியோவில் ரெகுலர் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு. ஸோ இப்படி இந்த பர்சனை அதானி குரூப்போட மீடியா இனிஷியேட்டிவ்ஸ்க்கு சிஇஓ அண்ட் எடிட்டர் இன் சீஃப் அப்பாயிண்ட் பண்ணதுன்றது அதானி குரூப் மீடியா செக்டாரில் என்டர் ஆக போகிறாங்களோன்ற பஸ்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக அதானி குரூப் வந்து என்டிடிவி அக்வயர் பண்ண போகிறாங்கன்ற ஸ்பெகுலேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து டாபர் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். டாபர் கம்பெனி வந்து அவங்களோட வாட்டிகா பிராண்டில் இப்போ புதுசாக ஃபேஸ் வாஷ் கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேர் ப்ராடக்ட்ஸாக மட்டும் இருந்த வாட்டிகா பிராண்டுன்றது இப்போ புதுசாக ஃபேஸ் வாஷ் கேட்டகரியில் என்ட்ராக இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து டாடா இஎல்எக்ஸ்ஐயோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு டாடா இஎல்எக்ஸ்ஐ கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ ஆன மனோஜ் ராகவன் வந்து சிஎன்பிசி டிவி 18ஓட இன்டர்வியூவில் சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா கம்பெனியோட டிமாண்ட் சினாரியோன்றது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஈவன் இந்த டிமாண்ட்ன்றது ஜஸ்ட் ஒன் ஆஃப் இல்லை, இது ஒரு சஸ்டைனபிள் டிமாண்ட் சைக்கிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு இது சஸ்டைன் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமோட்டிவ்னு பார்க்குறப்போ லாஸ்ட் 18 monthஸாக ஓரளவுக்கு டவுனில் இருந்ததா சொல்லியிருக்காரு. ஆனால் லாஸ்ட் 2 quarters நல்ல ஒரு டிமாண்ட் பார்த்துருக்கிறதாவும்
அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இவி செக்மெண்ட்ன்றது ஓவரால் இண்டஸ்ட்ரியோட ஆர்என்டி ஸ்பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த டிமாண்டை கேப்சர் பண்ணுறதுல இவங்களோட கம்பெனி வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆர்டர் புக்கை பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாக அவங்களோட கம்பெனி வந்து ஆர்டர் புக் டீட்டெயில்ஸை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டர் புக்குன்றது ஒரு 100 இருக்குன்னா அது அடுத்த 2 to 3 இயர்ஸில் அட்லீஸ்ட் ட்ரிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் விசிபிலிட்டி இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்ஸ்னால இன்னைக்கு இதோட ஷேர் ப்ரைஸும் நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் இருந்தது. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 92 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1626 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க போகிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 17,310 பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,570 பார்க்குறேன். அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 36,810 பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ 37,720 பார்க்குறேன். அண்ட் அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக விக்ஸ் இண்டெக்ஸும் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே வாலட்டிலிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதனால் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ரேஞ்சுன்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதாவது 17,000லேருந்து 17,800க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கமிங் டேஸில் இதோட ரேஞ்சுன்றது ஓரளவுக்கு நேரோ ஆகும். ஸோ அப்போ ஓரளவுக்கு நம்ம ஷார்ட் ரேஞ்சில் சொல்லலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.